இது வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குறோம், குழம்பு ஐட்டம் கொடுக்குற மாதிரி. குழம்பு ஐட்டம் நம்ம ஏரியாவில் இல்லை, அதனால் நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. அதனால் பண்ணுறேன். காலேஜ் பசங்க, வேலைக்கு போகிறவங்க, அப்புறம் வயசானவங்க எல்லாருக்குமே வீட்டு சாப்பாடு வந்து எதிர்பார்க்குறாங்க. வீட்டில் நம்ம குழம்பு பொடி எல்லாமே நம்மளே கைப்பட அரைச்சி தான் நம்ம ரெடி பண்ணுறோம். அது இல்லாமல் பருப்பு பொடி, இட்லி பொடி கூட நாங்களாம் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணவும் செய்கிறோம். எல்லாமே ஹோம்லி ஃபுட்டாக இருக்கிறனால எல்லாருமே விரும்புகிறாங்க. நம்ம கடைக்கு நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க. அப்புறம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் லேட்டானாலுமே நின்று வாங்கிட்டு போகிற அளவுக்கு நம்ம கடை வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் எம்எஸ் சூர்யா. மதுரைனாலே தனி அழகுதாங்க. யார் இந்த ஊருக்கு வந்தாலும் சரி, யாருனே தெரியாதவங்களா இருந்தாலும் கூட சரி, அண்ணன் தங்கச்சியாக தான் பழவாங்க நம்ம மதுரைக்காரங்க. அப்படிதாங்க மதுரை அண்ணா நகரில் நாங்கள் பார்த்த இந்த ஸ்ரீ ஆதன் குழம்பு கடையில் வரவங்களும் சரி, நம்ம லக்ஷ்மி அக்காவும் சரி, வரவங்களை அண்ணன் தம்பி தங்கச்சி அப்பான்னு சொல்லி கூப்பிடுறதே தனி அழகு. அதை பார்த்து எங்களுக்குமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஒரு சமையல் மூலமாக இவ்வளோ அன்பும் ஆதரவும் கிடைக்குங்கிறத நம்ம லக்ஷ்மி அக்காவை பார்க்கும்போது நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நாங்கள் போயாச்சு. ஆனாலுமே அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து இந்த கடை இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு போனாங்க. ஏன்னா அவ்வளோ ஆதரவு இந்த கடைக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வேலைக்கு போகிறவங்க இருந்தாலும் சரி, படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பட்ஜெட்டில் தான் வாழ்வாங்க. அப்படி இருக்கிற பசங்களுக்கு வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கணும், பட்ஜெட்லேயும் முடியணும். அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தாங்க இந்த ஸ்ரீ ஆதன் குழம்பு கடை. இந்த கடை ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, 20 ரூபாய்க்கு குழம்பு, அப்புறம் கூட்டு பொரியல்லாம் 10 ரூபாய்க்கு, அப்புறம் எல்லாமே கம்மி ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. நம்மளும் லைஃப்பில் பெருசாக ஜெயிக்கணும், அதுக்கு யாரோட சப்போர்ட்டையும் எதிர்பார்க்காம தனியாக நின்று ஜெயிச்சு கட்டினவங்க தாங்க இந்த லக்ஷ்மி அக்கா. அதனால என்னமோ தெரில, இந்த கடை வந்து மதுரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸ். ஹாய், என் பேர் லக்ஷ்மி பிரியா. ஸ்ரீ ஆதன் குழம்பு கடை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். அப்பப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் தைச்சி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கும் ட்ரெஸ் தைச்சிக்குவேன், பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் தைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம ஏரியாவில் வந்து குழம்பு கடைன்றது இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு தாட் இருந்துச்சு, நம்மளும் ஏதாவது பண்ணணும், பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு தோணுச்சு. குழம்பு கடை வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஹஸ்பண்டை கேட்டேன். அவங்க பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க தான் ஃபுல் சப்போர்ட் நம்மளுக்கு. எல்லாமே வாங்கி கொடுக்கறதுலேருந்து அவங்களும் அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க பிஸ்னஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பாலாம் பிஸ்னஸில் தான் இருக்காங்க. எனக்கும் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஒரு ஐடியா இருக்கவும் தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் இப்போ ரெகுலராக வாங்குகிறேன். இங்கே நல்லா அவங்க லேடிஸ் பண்ணாலும் நல்லா பண்ணுறாங்க, நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஆமாம், வீட்டில் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்குது. ஆமாம், கேஸ் விலை ஏறினாலும் ஆமாம், கேஸ் விலை ஏறினாலும் இந்த ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் அந்த ரேட்லேயே கொடுக்குறாங்க. அது எல்லா மக்களுக்கும் இப்போ ரொம்ப உதவிகரமாக இருக்குது. உங்களுக்கு உங்களுக்கு இந்த கடையில் ரொம்ப பிடிச்சது? எனக்கு இவங்க கொடுக்குற பொரியல் எல்லாமே, சாம்பார் எல்லாமே நல்லா இருக்குது. எதுவுமே வந்து சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா திருப்தியாக இருக்குது. மதுரையை பொறுத்தளவுக்கு எப்பயுமே எல்லாருமே வந்து அண்ணன் தம்பி முறை, அக்கா தங்கச்சி இந்த மாதிரி ரொம்ப மக மாதிரியோ அப்பா மாதிரியோ பாசமாக தான் பழகுவாங்க. எல்லாருமே நல்லா ரிலேட்டிவ்ஸாக தான் ஆகும். அடுத்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கூட எங்களை இன்வைட் பண்ணுற அளவுக்கு நம்ம ரொம்ப பாண்டிங் இருக்கும். நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபங்க்ஷன்னாலே இன்வைட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. கல்யாணம்னாலும் சரி, காது குத்துனாலும் சரி,
ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நல்ல ரிலேட்டிவ்ஸ் மாதிரி இது பண்ணுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வேலையை வந்து நான் பிடிச்சி செய்கிறேன், அதனால் எனக்கு அது பெருசாக கஷ்டமாக தெரியலை. நல்லா இருக்குது. எனக்கு இது பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இல்லை, வீட்டில் வந்து ஒரு 4 பேத்துக்கு சமைக்கிறது, ஒரு 50-60 பேத்துக்கு சமைக்கலான்ற ஒரு தாட்டு தான். வீட்டில் சும்மாலாம் இல்லை, நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு இருந்தோம். சரி, அதில் ஒரு சேர்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும்போது நம்ம பண்ணலாம் அப்படின்றதுனால நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், பழைய விலைக்கு தான் கொடுத்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 rupees அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ சிலிண்டர் பிரச்சனை நிறையா வந்துருச்சு. அது இல்லாமல் கவரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருச்சு. ஆயில் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால என்னால் கொஞ்சம் ஒரு 10 rupees மட்டும் நான் இப்போதைக்கு கூட வச்சுருக்கேன். பழைய நிலமை வந்துச்சுன்னா நான் அதே ப்ரைஸ்க்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு 10 நிமிஷம் கஸ்டமர் லேட் ஆனாலும் உங்களுக்கு மீண்டும் வாங்கிட்டு போகிறாங்க, அந்த ஆதரவு வந்து உங்களுக்கு இல்லை, அவங்க நின்று வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம கடையை தேடி வந்து வெயிட் பண்ணி வாங்குறதுல எனக்கு சந்தோஷம்னு இல்லை, என்னால் முடியலை. நான் எல்லாமே செய்கிறனால டைம் எனக்கு அந்த 12:30க்கு மேலே தான் என்னால் வர முடியுது. அதனால் லேட்டாக வர்றதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் சீக்கிரம் வர ட்ரை பண்ணுறேன். இல்லை, நான் எப்பயுமே எல்லாரையுமே அப்பா அண்ணே அப்படி தான் கூப்பிடுவோம். ஏன்னா அவங்க வந்து நம்மளை மகளாக நினச்சி தான் நம்மள்கிட்ட பழகுறாங்க. நானும் அப்பாவாக நினச்சி பழகிறேன், அண்ணனாக நினச்சி பழகிறேன். அந்த இது வந்து எனக்கு பாண்டிங் அண்ணனாவோ அப்பாவாவோ கிடைக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய வரமாக நான் நினைக்கிறேன். எல்லாருமே அப்படி தான் பார்க்குறேன். அவங்களும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபோன் ஆர்டர்ஸ் நிறையா வரும். எடுத்து வச்சுட்டு லேட் ஆகும்ப்பா, அந்த இப்போ சாப்பாடெலாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறமே எனக்கு இருக்கிறத கொடுமா, வீட்டில் என்ன சமைக்கிறீங்க, எனக்கு வீட்டு சாப்பாடு தான் வேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எனக்கு இருக்கிறது இருந்தால் போதுன்ட்டு இப்போ கடைசியில் கூட ஒரு ஆர்டரு வாங்கிட்டு போனாங்க. அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நான் நல்லா பண்ணுறேன், நீ எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஒரு 3 o'clockல முடிச்சிருவேன். ஓரளவுக்கு எல்லாம் நெருக்கி முடிச்சிருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் பிரச்சனைனால தான் என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக கொண்டு வர மாதிரி இருக்குது. ஒரு 3 o'clockக்குள்ளே ஃபினிஷ்ட் ஆயிரும். நான் 3:30க்குள்ளே நான் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் செஞ்சு கொடுப்போம். ஆனால் இப்போ சிலிண்டர் பிரச்சனைனால நான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் வீட்டு விசேஷம், பர்த்டே பார்ட்டி, வளகாப்பு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். 2-3 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இந்த நாளைக்கு கூட ஒரு ஆர்டரு வருது. அதையுமே இன்றைக்கி சாயங்காலம் ரெடி பண்ணணும். 2 பசங்க எனக்கு 2 பசங்க பேரில் தான் வச்சுருக்கேன், ஸ்ரீ ஆதன் குழம்பு கடைன்னு. பெரிய பையன் பேர் வந்து ஸ்ரீ நிகேஷ். சின்ன பையன் பேர் தான் ஆதன் சாய் விசாகன். அதனால் பெரிய பையன் பேரும் சின்ன பையன் பேரும் சேர்த்து ஸ்ரீ ஆதன் குழம்பு கடைன்னு வச்சுருக்கேன். அவங்க ஸ்கூல் முடிச்சு வர்றதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போயிடுவேன். அப்படி அவங்க லீவு சமயத்தில் அவங்க தாத்தா பாட்டி பார்த்துக்குவாங்க. அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. கஸ்டமர்ஸும் சரி, ரிலேட்டிவ்ஸும் சரி, எல்லாருமே எனக்கு நல்லா சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. நம்ம கடை வந்து மதுரையில் வந்து நவீன் பேக்கரி பக்கத்தில் ஞானக்குளா பிபிஎம் ஸ்கூல் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் இதே மாதிரி ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் MS சூர்யா.